Hello students, TNEB TRB la mathematics under mathematics la complex variables பார்த்துட்டு இருக்கோம். அதில் complex variable ல last classல introduction பார்ட்டும் analytical functionல கொஞ்சம் பார்ட்டும் complete பண்ணோம். இப்போ analytical functionல last subheading, that is construction of analytical function. Construction of analytical function னா என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, ஒரு ரியல் பார்ட், அதாவது உங்களுக்கு தெரியும் f of z is equal to u plus iv. uங்கிறது ரியல் பார்ட், vங்கிறது இமேஜினரி பார்ட். ஸோ அவங்க என்ன கொடுத்துருப்பாங்க, u கொடுத்துட்டு f of z உங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லைனா இமேஜினரி பார்ட் v கொடுத்துட்டு f of z கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இப்போது u கொடுத்துட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தா அதை கேஸ் 1னும், v கொடுத்துட்டு f of z நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதை வந்து கேஸ் 2ன்னு எடுக்கிறோம். அந்த f of z நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க பார்த்தீங்களா, கண்டுபிடிக்கிறது f of z என்னது, இந்த f of zங்கிறது ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன்? அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். ஸோ அதை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுனால தான் பேர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. இது என்ன மெத்தட்னு பார்த்தீங்க அப்படின்னா மில்லி தாம்சன்ஸ் மெத்தட். ஸோ கேஸ் 1 என்ன, இஃப் ரியல் பார்ட் u இஸ் கிவன், ரியல் பார்ட் u கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம if f of z is equal to, நம்ம என்ன அஷ்யூம் பண்ணிக்கிறோம், if f dash of z is equal to u plus I vx. ஸோ உங்களுக்கு தெரியும் from CR equation instead of vx நம்ம எல்லா டேர்மையும் என்ன பண்ணணும், uவா மாற்றிக்கணும். ஏன்னா கொடுத்துருக்கிறது என்னது, u தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ux plus மைனஸ் I uy எப்படி வந்துச்சு, இந்த மைனஸ் uy instead of vx from CR equationலேருந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இட் இஸ் f dash of z. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் பாயிண்ட்டு, replace x is equal to z and y equal to 0. இப்போ ஆஃப்டர் சப்ஸ்டியூட்டிங் திஸ் என்ன பண்ணணும், x is equal to z னும் y equal to 0னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ யூ வில் கெட் ஒன் ஆன்சர், தட் யூ வில் கெட் ஒன் ஈக்குவேஷன். அதை என்ன பண்ணுங்க, g of z னு எடுத்துக்கிறோம். என்னன்னா கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக. அதாவது இந்த முன்னாடி இருக்கிறது f dash of z தான், இதுவும் f dash of z தான். பட் இந்த f dash of z என்னது, ஆஃப்டர் சப்ஸ்டியூஷன் ஆஃப் x is equal to z and y is equal to 0. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் பாயிண்ட், தேர்ட் என்னது, ஜஸ்ட் integrate this f dash of z, that is after substitution of x is equal to z and y equal to 0, that is integral g of z dz. இதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா you will get what, f of z. it is construction of analytical function. இதுதான் வந்து என்னது, இந்த f of z தான் analytical function. நெக்ஸ்ட் கேஸ் 2 பார்த்தீங்க அப்படின்னா, இமேஜினரி பார்ட் கொடுத்துட்டு உங்களை f of z கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சேம் ப்ரொசீஜர். என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, if that is f dash of z என்னன்னு எடுத்துக்கிறோம், ux plus I vx. இதில் உங்களுக்கு என்ன டேர்ம் கொடுத்துருக்காங்க, ஒன்லி இமேஜினரி பார்ட் தான், v டேர்ம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா டேர்மையும் நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணோம், v-ஆ கன்வெர்ட் பண்ணோம். ux அப்படின்னா என்னது, ஃப்ரம் CR equation ux is equal to vy. ஸோ vy plus I vx. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன பண்ணணும், replace x is equal to z and y equal to 0. அப்படி ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா இந்த f of z என்ன, f dash of z என்னவா மாறும், g of z ஆ மாறும். தேர்ட் பாயிண்ட் என்னது, integrate this g of z with respect to z, then you will get the f of z. இதுதான் என்னது, அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். இந்த ரெண்டு மெத்தட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் நம்பர், this is 15. read the problem. If u is equal to 1/2 log x square plus y square, if u is equal to 1/2 log x square plus y square is real part of analytic function f of z, then find f of z. அதாவது ரியல் பார்ட் கொடுத்துருக்காங்க, they ask you to find the f of z. f of z நீ என்னன்னு கண்டுபிடிக்கணும். so what is the procedure? Consider f dash of z is equal to ux plus I vx.
I Vx பதிலா என்னன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் minus uy. So ux கண்டுபிடிங்க. ux அப்படின்னா differentiation of u with respect to x. ux என்ன? So 1/2 அப்படியே இருக்கும். log x இருக்குன்னா 1/x. log மனதில் உள்ள இருக்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா 2x. So next minus I uy, அதாவது y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதாவது 1/2 கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துட்டேன். log x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1/x² plus y square. ரிமைனிங் y பொறுத்து நம்ம பண்ணும்போது 2y வரும். ஸோ இந்த 2 ரெண்டு காமனாக எடுத்தீங்கன்னா இந்த 2ஓட கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது? x டிவைட் பை x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் I இன்டு y டிவைட் பை x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர். என்ன பண்ணணும்? யூ வாண்ட் டு ரீப்ளேஸ். நெக்ஸ்ட் என்னது? ரீப்ளேஸ். செகண்ட் பாயிண்ட்டு ரீப்ளேஸ் x equal to z and y equal to 0. y equal to 0 னா இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடுமா? y equal to 0 னா இந்த டேர்ம் equal to 0 ஆகிடும். இப்போ xக்கு பதிலாக என்னன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? z டிவைட் பை z ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் வேல்யூ 0. ஸோ z கேன்சல் ஆகும் 1/z. அது என்னது? இது f dash of z. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட்டு யூ வாண்ட் டு இன்டகிரேட் திஸ் f dash of z. So if you integrate this, integral 1/z integral பண்ணா என்ன வரும்? log z plus constant. This is f of z, that is analytic function f of z. புரியுதா? ஒன் மோர் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரியல் பார்ட் கொடுத்துருக்காங்க, u கொடுத்துருக்காங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷனில் மொத்தம் 3 ஸ்டெப் இருக்குது. ஒன்று என்னது? கன்சிடர் f dash of z is equal to ux plus ivx. அந்த vxக்கு பதிலாக என்னன்னு பண்ணலாம்? ஃப்ரம் CR ஈக்குவேஷன் vx is equal to minus uy. ஸோ minus uy. இதை எக்ஸை பொறுத்து ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ux கிடைக்கும், ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் uy கிடைக்கும். ஆஃப்டர் சப்ஸ்டியூஷன் இந்த ux வேல்யூ uy வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணணும்? x is equal to z னு y equal to 0 னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? 1/z கிடைக்குது. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணால் யூ வில் கெட் தி ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், கொஸ்டின் நம்பர் 16. இஃப் u is equal to 3x y square minus x cube, then find f of z. ஸோ என்ன ப்ரொசீஜர்? f dash of z வந்து ux minus I uy னு எழுதலாம். நெக்ஸ்ட் ux uy னா என்ன? டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் u with respect to x. ஸோ ux is equal to 3y square minus 3x square. இது வந்து ux minus I into uy 6xy. இதை xங்கிறது கான்ஸ்டன்ட், ஸோ அது வந்து 0 ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? சப்ஸ்டியூட் x is equal to z and y equal to 0. y equal to 0 இந்த டேர்ம் வந்து என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். இந்த டேர்ம் 0 ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது? minus 3x square இருக்குது. x square மீன்ஸ் xக்கு பதிலாக z ஸ்கொயர். இட் இஸ் f dash of z. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இன்டகிரேட் பண்ணணும். f dash of z is equal to integral minus 3z square. ஸோ minus 3 constant z cube divide by 3. ரெண்டு கேன்சல் ஆகிடும். 3 கேன்சல் ஆகிடும். மைனஸ் z cube plus constant தான் என்னது? f of z. Next problem, if imaginary part v of x comma y is y square minus x square, then u of x comma y என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணலாம்? whether you want to use Millis-Thomson method கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இமேஜினரி பார்ட் கொடுத்து ரியல் பார்ட் கேட்டிருக்காங்க. இங்கே f dash of z கேட்கல. ஸோ என்ன பண்ணலாம்? நம்ம we can use CR equation. CR equation என்ன? ux is equal to vy and vx is equal to minus uy. ஸோ ஃபஸ்ட்டு ஏன்னா இமேஜினரி பார்ட் கொடுத்துருக்காங்க. vy வித் ரெஸ்பெக்ட் டு y கண்டுபிடிக்க பார்ப்போம். vy is equal to 2y. vx கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா என்ன வருது?
minus 2x. So ux, that is dou u by dou x is equal to vy, that is 2y. x பொறுத்து integral பண்ணீங்க அப்படின்னா you will get u, that is 2xy plus constant. இது வந்து one equation. and vx பொறுத்து பண்ணுங்க. vx அப்படின்னா என்னது? dou u by dou y minus vx. vx க்கு பதிலா one more minus 2x. ஸோ இது வந்து 2xன்னு வந்துடும். இந்த dou y இந்த சைடு வந்துடும், dou u. ஸோ இதை நீங்கள் இன்டெக்ரல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? integral dou u by dou u equal to integral 2x dy. ஸோ 2xy plus constant, இது வந்து u. இப்போ கம்பேர் பண்ணி பாருங்க. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ரெண்டு என்னவா இருக்கு? சேமாக இருக்குது. சேமாக இருந்துச்சுன்னா ஒரு ஒன் டைம் எடுத்தால் போதும். ஸோ u is equal to 2xy plus constant. இதுதான் வந்து ஆன்சர். அவங்க கேட்டிருக்க ரியல் பார்ட், தட் இஸ் எக்ஸ், u of x, y. ஸோ சம்டைம்ஸ் இன் சம் ப்ராப்ளமில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு கண்டிஷன் இருக்கா, ரெண்டு கண்டிஷன் வச்சு சால்வ் பண்ணும்போது ஒரு கண்டிஷனில் ஒரு u வேல்யூவும் ஒன் மோர் கண்டிஷனில் ஒன் மோர் u வேல்யூவும் சேமாக இல்லாமல் வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் நீங்கள்? யூ ஷுட் ஆட் போத் திஸ் ஈக்குவேஷன். சேமாக வந்துச்சுன்னா அதை எழுதிக்கலாம். அப்படி வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணி எழுதிக்கணும். இது வரைக்கும் நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டும் அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷனும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷனில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. கேட் ப்ராப்ளம்ஸ் அண்டு டான்செட் ப்ராப்ளம், டிஆர்பி ப்ரீவியஸ் இயர் டிஆர்பி ப்ராப்ளம்லாம் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன். நெக்ஸ்ட் டாபிக் காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன். இந்த அண்டர் தி காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷனில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் லைன் இன்டெக்ரல். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் காச்சிஸ் இல்லைனா காம்ப்ளெக்ஸ் லைன் இன்டெக்ரல். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் complex line integral and real integral என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ. சரிங்களா? இப்போது உனக்கு தெரியும், தட் இஸ் இன்டெக்ரல் f of z dzங்கிறது என்னது? காம்ப்ளெக்ஸ் இன்டெக்ரல். இதை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? ரியல் இன்டெக்ரல் சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படி? உனக்கு தெரியும் f of z அப்படின்னா என்னது? u plus iv. d of zங்கிறது தெரியாது, ஆனால் zனா என்னன்னு தெரியும், என்னது? x plus iy. ஸோ d of zனா என்னது? dz அப்படின்னா dx plus I dy. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா இசட்டுக்கு பதிலாக dx plus I dy. ஸோ இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. எப்படி மல்டிப்ளை பண்ணுறது? ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி மல்டிப்ளை பண்ணணும்? u dx மைனஸ், ஏன் மைனஸ் போடுறேன்? ஐ ஸ்கொயர் வேல்யூ. இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஐ ஸ்கொயர் வேல்யூ மைனஸ். ஸோ v dy plus I into u dy plus v dx. the integral f of z dz. இதுதான் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி காம்ப்ளெக்ஸ் லைன் இன்டெக்ரல் அண்ட் சிம்பிள் ரியல் இன்டெக்ரல். சரிங்களா? இப்போ இதில் ஒரு நோட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் நோட், இஃப் f of z is analytic, if f of z is analytic, then the complex integral is independent. Complex integral is independent of path of integration.
இல்லை என்ன சொல்ல வராங்க இந்த நோட்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் அனலிட்டிக், எஃப் ஆஃப் இசட் வந்து அனலிட்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்டெக்ரல் பண்ணீங்க அப்படின்னா எந்த பாத்தை பொறுத்து இன்டெக்ரல் பண்ணாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் 2 பாத் இருக்குது, y ஈக்குவல் டு எக்ஸ்னு ஒரு பாத் இருக்குது, செகண்ட் பாத் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு ஒரு பாத் இருக்குது. இப்போ இந்த 2 பாத்தில் எந்த பாத்தை பொறுத்து நீங்கள் இன்டெக்ரல் பண்ணாலும் சரி you will get the same answer. அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, independent of path of integration. Very important 1 mark question. சரிங்களா, that is complex line integral வந்துட்டு independent of path of integration. இது வந்து பார்த்தீங்கன்னா லைன் ஈக்குவேஷன், இது பேரபோலிக் ஈக்குவேஷன். எந்த பாத்தில் போனாலும் சரி you will get the same answer. சரிங்களா, இதோட காம்ப்ளெக்ஸ் லைன் இன்டெக்ரல் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காச்சிஸ் இன்டெக்ரல் தியரம். Cauchy's integral theorem. Cauchy's integral theorem என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா if f of z is analytic, if f of z is analytic within a closed curve, within and on a closed curve C, then integral f of z, then a closed integral f of z dz is equal to 0. இதுதான் அது Cauchy's integral theorem. சரிங்களா, integral f of z dz, அதாவது f of z வந்து அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா within a closed curve C, then இதோட இன்டகிரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ வந்து 0வாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா Cauchy's integral ஃபார்முலா. ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம், Cauchy's integral தியரம், இது Cauchy's integral ஃபார்முலா. if f of z is equal to capital F of z is equal to small f of z divided by z minus a, then integral of capital F of z dz is given by integral f of z divided by z minus a dz is equal to 2 pi I f of a. This is the Cauchy's integral formula. Very important. Cauchy's integral formula is very important for problem solving. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த f of z is an analytic function. Here f of z is analytic function where small f of z is analytic function and a என்னன்னு பார்த்தீங்கன்னா point within a closed curve C, point within a closed curve C. அதாவது ஒரு சர்க்கிள் இருக்குது, ஏதோ ஒரு க்ளோஸ்டு கர்வ் இருக்குது, சிங்கிற கர்வ் இருக்குது அப்படின்னா எனி பாயிண்ட் ஏ. ஸோ எஃப் ஆஃப் இசட் இன்டெக்ரல் பண்ணிங்க, எஃப் ஆஃப் இசட் இஸ் அனாலிட்டிக் வித்தின் ஏ க்ளோஸ்டு கர்வ் சி, தென் ஏ பாயிண்ட்டுங்கிறது பாயிண்ட் இன்சைடு த கர்வ். சரிங்களா, தென் த இன்டெக்ரல் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் டிவைட் பை இசட் மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 pi I இன்ட்டு எஃப் ஆஃப் இந்த எஃப் ஆஃப் ஏங்கிறது ஒன்றும் கிடையாது, இந்த மேலே நியூமரேட்டர் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதில் இசட்டுக்கு பதிலாக இதோட இது சிங்குலாரிட்டி பாயிண்ட், தட் இஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு வந்துருமா. ஸோ ஏ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி இசட்டுக்கு பதிலாக ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ தான் எஃப் ஆஃப் ஏ இன்ட்டு 2 பையோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுதான் Cauchy's integral ஃபார்முலா. நெக்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் Cauchy's integral ஃபார்முலா. டெரிவேட்டிவ் ஆஃப் Cauchy's integral ஃபார்முலா அப்படின்னா டெரிவேட்டிவ் ஆஃப் Cauchy's integral ஃபார்முலா. If equation of the form capital F of z is equal to small f of z divided by z minus a whole power n. Last time என்ன பார்த்தோம், வெறும் z minus a ன்னு பார்த்தோம், இந்த பவர் n க்கு பதிலாக என்ன இருக்குது, 1 இருந்துச்சு, அது வந்து Cauchy's integral formula. இது வந்து derivative of Cauchy's integral formula. Where f of z is analytic, f of z வந்து என்னது analytic within a closed curve C and a வந்து பார்த்தீங்க அப்படின்னா point inside the curve C, point inside the curve C, then integral f of z divided by z minus a whole power n
into dz is equal to 2 pi I divided by n minus 1 factorial into f n minus 1 of a. இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பவர் டேர்ம் இருக்குல்ல n என்னோட ஒரு வேல்யூ நம்ம வந்தோம்னா மைனஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 ஃபேக்டோரியல் இங்கே 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இந்த ஸ்கொயர் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 3 இருக்குது அப்படின்னா இங்கே என்ன வரும் 3 மைனஸ் 1 2 வரும். ஸோ 2 வந்துச்சுன்னா நீங்கள் எஃப் இது எஃப் ஸ்கொயர் கிடையாது. 2 வந்துச்சுன்னா எப்படி எழுதணும்? அதை எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஏன்னு எழுதணும். அதாவது டபுள் டைம் என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஏ வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும் நம்ம. சரியா? இது வந்து என்னது? டெரிவேட்டிவ் ஆஃப் காச்சிஸ் formula. Read the problem. Find integral z bar dz from 0 to 2 plus I along the line segment C, joining the point 0, 0, 0, 0 and 2, 1. Joining the point அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது? You want to just z க்கு பதிலாக x minus i, z barனா x minus i y, dz னா dx plus I dy. ஸோ ரெண்டு டேர்ம் எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் ரெண்டு டேர்ம் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்? ஒரு டேர்மாக அதை கன்வெர்ட் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ண போகிறோம்? ஜஸ்ட்டு அவங்க லைன் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லைன் ஈக்குவேஷன் என்ன? y minus y1 divided by y2 minus y1 is equal to x minus x1 divided by x2 minus x1. ஸோ இந்த இது வந்து x1, இது y1, x2, y2 வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். y minus 0 divided by y2 minus 0, that is y2 value is 1, 1 minus 0 is 1, x minus x1 is 0, x2 2 minus 0 2. So you can substitute x is equal to 2y. So you will get x is equal to 2y. இதிலேருந்து என்ன கண்டுபிடிங்க? dx கண்டுபிடிங்க. dx is equal to 2 dy. So இப்போ இன்டெக்ரல் போங்க. இன்டெக்ரல் z bar dz இது எப்படி எழுதலாம்? z bar அப்படின்னா உங்களுக்கு தெரியும் x minus iy dz அப்படின்னா dx plus I dy. ஸோ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ இப்போ என்னப்பா? எக்ஸோட வேல்யூ 2y, எக்ஸுக்கு பதிலாக 2y மைனஸ் iy, dxக்கு பதிலாக என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 2y 2 dyன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம் ப்ளஸ் I dy. இப்போ என்ன பண்ணுங்க? இதில் dy காமனாக இருக்குது, இதில் y காமனாக இருக்குது. ஸோ வெளில எடுத்துருங்க. இன்டெக்ரல் y dy. ஸோ 2 மைனஸ் I இன்ட்டு 2 ப்ளஸ் I. ஸோ a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் பிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கா? வாட் இஸ் த லிமிட்? லிமிட் என்ன? இங்கே நம்ம என்ன டேர்மாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம்? எக்ஸ் எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணிட்டோம், ஒய்யாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். பிகாஸ் இங்கே என்ன இருக்குது? dy வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யை பொறுத்து தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ யூ வாண்ட் டு சப்ஸ்டியூட் த y லிமிட். ஸோ y லிமிட் என்ன? 0, 1. ஸோ 0, 1. ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? y dy a plus b into a square minus b square. ஸோ plus 1 வரும். ஸோ 5 integral 0 to 1. 5 integral பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? y square by 2, 0 to 1. ஸோ 5 by 2 is the answer. Then next question read பண்ணுங்க. Evaluate integral z dz along a curve C from origin to 1 plus I, where C is subdivision 1 y equal to x, subdivision 2 y equal to x square. இதான் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இன்டெக்ரல் z dz ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 0 to 1 plus I. அப்புறம் கர்வ் என்ன கொடுத்துருக்காங்க? y equal to x and y equal to x square. இப்போது நீங்கள் இந்த லைன் இன்டெக்ரல், இது வந்து காம்ப்ளெக்ஸ் லைன் இன்டெக்ரல். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆன்சர் கிடைக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு y equal to xக்கு என்ன வேல்யூ, y equal to x ஸ்கொயருக்கு என்ன வேல்யூ. y equal to x அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் எ ஸ்ட்ரைட் லைன் y equal to x square. Sorry, y equal to x, it is a straight line. And y equal to x ஸ்கொயருங்கிறது மேலே ஓப்பனாக இருக்கிற பேரபோலா. y equal to x square. இந்த பாயிண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா it will come 0, 0 and 1 plus
that is 1,1. நீங்கள் இப்போ ரெண்டுத்துக்கும் இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணிங்க அப்படின்னா x is equal to x square, ஸோ x is equal to 0,1 அப்படிங்கிறது வரும். ஸோ x வேல்யூ yல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 வரும். ஸோ this point is 1, I. சரியா? இப்போது ரெண்டு இன்டெக்ரல் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது z dzக்கு y equal to x and y equal to x square. இப்போ கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு y equal to x கண்டுபிடிங்க. இன்டெக்ரல் z dz. ஸோ பாயிண்ட் என்ன? 0 to 1 இன்டெக்ரல் 0 to 1 plus I வரைக்கும் இருக்குது z dz. இங்கே நீங்கள் ஒன்று செக் பண்ணணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காம்ப்ளெக்ஸ் லைன் இன்டெக்ரல். அப்போது ஒரு நோட் ஒன்று சொல்லுது. என்னது? when the function is analytic then the integral of f of z into dz is independent of path of the integration அப்படின்னு சொன்னாங்க. இங்கே ரெண்டு பாத் கொடுத்துருக்காங்க. இதை செக் பண்ணுங்கள் whether z is analytic or not. z is analytic. z வந்து ஒரு analytic function. ஸோ analytical function அப்படின்னா டைரெக்டாக என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சா போதும், ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ y equal to xனாலும் சரி y equal to x ஸ்கொயர்னாலும் சரி இந்த வேல்யூ ஈக்குவல் தான். ஸோ இதை டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்? இன்டகிரேட் பண்ணலாம். z ஸ்கொயர் பை 2 0 to 1 plus I. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 1 plus I the whole square divide by 2. ஸோ 1 plus I என்ன வரும்? 1 plus I ஸ்கொயர் பண்ணிங்கன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab டிவைட் பை 2. ஸோ இது கேன்சல் ஆகிடும். ஆன்சர் இஸ் I. புரியுதா? ஒன்ஸ் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த லைன் இன்டெக்ரல் கொடுத்துருந்தா ஃபஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷனான்னு பாருங்கள். இதை டேரெக்டாக நீங்கள் இன்டெக்ரல் பண்ணலாம். இதில் வந்துட்டு நம்ம எக்ஸாக மாற்றணும் ஒய்யாக மாற்றணும்னு தேவையில்லை. ஏன்னா இசட் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம இசட் என்ன பண்ணலாம்? டிஇசட் பொறுத்து இன்டெகிரேட் பண்ண முடியும். ஸோ இன்டெகிரேட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? இசட் ஸ்கொயர் பை 2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி 0 to 1 plus I. ஸோ யூ வில் கெட் தி ஆன்சர் ஆஸ் 1 minus n plus 2I by 2 is equal to I. ஸோ என்ன y equal to xங்கிற காவுக்கும் அதுதான், y equal to x ஸ்கொயருங்கிற காவுக்கும் அதே தான். பார்த்து டிஃப்ரெண்ட் ஆனாலும் இது வந்து என்னது மாறாது. ஏன்னா z is a analytic function. இதுதான் அந்த நோட்டில் நான் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20. let C be a rectangle OABC with a vertices O 0,0 A 2,0 B 2,1 and C 0,1. Then solve the following. First subdivision integral z square dz and second subdivision integral z square divided by z square plus 4 into dz. Third subdivision z square divided by z minus 1 by 2 minus I by 2 into dz. Fourth one integral z square divided by z minus 1 by 2 minus I by 2 whole cube into dz. சப்டிவிஷன் போகிறதுக்கு முன்னாடி கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? OABCங்கிறது ஒரு ரெக்டாங்கிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்ம அதை பிளாட் பண்ணணும். ஓங்கிற பாயிண்ட் 0,0, ஏங்கிறது 2,0, பிங்கிறது 2,1 அண்ட் சி இஸ் 0,1. ஸோ இதுதான் வந்து OABC அப்படிங்கிற பாயிண்ட்டு. ஸோ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஏ ரெக்டாங்கிள். அதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இந்த கர்வுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இன்டெக்ரல் z ஸ்கொயர் dz கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்களேன். இன்டெக்ரல் z ஸ்கொயர் dz. ஸோ இது வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் a z ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது? பாலினாமியல் இன் z. அப்போது z ஸ்கொயருங்கிற ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா என்னது? இன்டெக்ரல் z ஸ்கொயர் அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் வாட் இஸ் காச்சிஸ் தியரம். காச்சிஸ் தியரம் வந்து f of z அனாலிட்டிக்கல் அப்படின்னா integral f of z dz value is 0. So the value of this question is 0. And second subdivision check பண்ணுங்க. second subdivisionல z square divide by z square plus 4. இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? f of z
டிவைட் பை z மைனஸ் ஏங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம இந்த பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். z ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -4. ஸோ z இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் -4. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2i. ஸோ 2 பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. ஒன்று ப்ளஸ் 2i, இன்னொன்று -2i. நம்ம அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா z ஸ்கொயர் டிவைட் பை z ப்ளஸ் 2i z minus 2i அப்படின்னு நம்ம எழுதலாம் இன்டூ dz. இப்போ இதுக்கு நமக்கு இன்டெக்ரல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த பாயிண்ட்டு நம்ம உள்ளே, அதாவது அந்த கர்வுக்கு உள்ளே இருக்கா இல்லை வெளில இருக்கான்னு செக் பண்ணணும். z is equal to -2i. -2iங்கிறது எது, -2iங்கிறது இந்த சைடு போய் -2iங்கிறது கீழே போயிடுது. மைனஸ் வேல்யூ ஒய் ஆக்சிஸில் மைனஸ்னால் கீழே போயிடுது. ஸோ இட் இஸ் ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் வந்து அவுட் சைடு தி சர்க்கிள். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, z இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 2iன்னு வரும். 0 ஆக்குனீங்கன்னா ப்ளஸ் 2iங்கிறது கர்வுக்கு மேலே போயிடுது, இங்கே வரும் ப்ளஸ் 2iனா இதுவும் அவுட் சைடு தி ரெக்டாங்கிள் போயிடுது. ஸோ போத் ஆர் அவுட் சைடு. அப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், ஃபங்க்ஷன் மேலே கொண்டு போகலாம். கீழே எந்த ஒரு டேர்ம் இல்லை, எல்லாமே அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். ஸோ இட் இஸ் எ வேல்யூ இஸ் 0. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. இன்டெக்ரல் z ஸ்கொயர் டிவைட் பை z minus 1/2 minus i/2. இது எப்படி எழுதலாம், z ஸ்கொயர் டிவைட் பை z minus 1/2 plus i/2ன்னு எழுதலாமா. 1/2 மைனஸை காமனாக வெளில எடுத்துட்டேன், சரியா. இப்போது இதுக்கு சிங்குலர் பாயிண்ட் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா z is equal to என்ன வரும், z is equal to 1/2 plus i/2ன்னு வரும். இப்போ இந்த 1/2 plus i/2 வெதர் இன்சைடு த கர்வ் இருக்கா இல்லை அவுட் சைடு த கர்வ் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். 1/2ங்கிறது 1/2 இங்கே இருக்கும், ப்ளஸ் 1/2ங்கிறது இங்கே இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சைடு த கர்வ். ஸோ என்ன பண்ணணும், இன்சைடு த கர்வ்னா வி ஹாவ் டு யூஸ் காச்சிஸ் ஃபார்முலா. காச்சிஸ் ஃபார்முலா என்ன, இன்டெக்ரல் f of z டிவைட் பை z மைனஸ் a இன்ட்டு dz அப்படின்னா வாட் இஸ் த ஃபார்முலா, 2pi f of a. ஸோ z ஸ்கொயருக்கு பதிலாக 2pi நமக்கு f of z என்னது, வெறும் z ஸ்கொயர். அதுக்கு பதிலாக என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணணும், a வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். a இஸ் 1/2 ப்ளஸ் i/2. ஸோ 1/2 ப்ளஸ் i/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், இங்கே எழுதுகிறேன். ஸோ 2pi f of zக்கு பதிலாக 1 plus 1/2 i/2 the whole square. so 2pi இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1/4, ஐயை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அகைன் minus 1/4 plus 2 into half i/2. so 2 cancel ஆகிடும், i/2 இது cancel ஆகிடும். so value is 2pi into i/2. 2 cancel ஆகிடும். so value is minus pi. so this is the value for this integration, that is third subdivision. now fourth subdivision பார்ப்போம். இதெல்லாம் அழைச்சிடுறேன். fourth subdivision என்ன கொடுத்துருக்காங்க, fourth subdivision சேம், பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கியூப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம், z ஸ்கொயர் டிவைட் பை z மைனஸ் 1/2 plus i/2 whole cube. இப்படி கொடுத்துருந்தா அப்படின்னா டெரிவேட்டிவ் ஆஃப் காச்சிஸ் ஃபார்முலா. டெரிவேட்டிவ் ஆஃப் காச்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா என்னது நமக்கு, ஸோ இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது. ஸோ 2ன்னு வரும். ஸோ இன்டெக்ரல் f of z minus a whole power n is equal to 2pi n minus 1 factorial f n minus 1 of a. இப்போ நமக்கு இந்த ஃபார்முலாவில் பாருங்கள், 2pi என்னோட வேல்யூ என்ன, 3ன்னு இருக்குது. அப்போ 2 ஃபேக்டோரியல் இன்டூ எஃப் ஆஃப் இசட் என்ன, இசட் ஸ்கொயர். அதுக்கு பதிலாக எஃப் ஆஃப் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் தட் இஸ் 3 minus 1 2, அது டேஷ் டபுள் டேஷ் வரும் இன்டூ ஏ வேல்யூ என்ன 1/2 ப்ளஸ் i/2. ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணணும், நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் அப்படின்னா எஃப் டேஷ் ஆஃப் இசட் என்ன 2z, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் இசட் தான் நமக்கு தேவை. எஃப் டபுள் டேஷ் ஆஃப் இசட் என்ன 2. ஸோ 2pi 2 ஃபேக்டரோட வேல்யூ 2, இந்த வேல்யூ என்னது 2
2க்கு வந்து எந்த ஒரு வேரியபிள் இல்லை, ஸோ சப்ஸ்டியூட் பண்ண முடியாது, டேரெக்டாக 2ன்னு எழுதுங்க. 2 கேன்சல் ஆகிடு. ஸோ உன்னோட ஆன்சர் வந்து என்னது 2πi. திஸ் இஸ் அ 4th சப்டிவிஷன். புரியுதா? ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், அதாவது ஃபஸ்ட்டு வந்து காச்சிஸ் தியரம் யூஸ் பண்ணோம், செகண்டு காச்சிஸ் ஃபார்முலா, தேர்ட் ஆல்சோ காச்சிஸ் ஃபார்முலா, அண்ட் ஃபோர்த் ஒன் டெரிவேட்டிவ் ஆஃப் காச்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். இதுதான் 4 சப்டிவிஷன். சரியா? அண்ட் நெக்ஸ்ட் ப்ராப்ளம், நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், செக் பண்ணுங்கள். இன்டெக்ரல் evaluate integral 3e power z plus sin hz plus 4z square divided by z minus 6 whole power 10 into z minus 8 whole cube into dz, where c is z modulus of z minus 4 equal to 1. How to solve this problem? First you want to draw this curve, right? So இதை வரைகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மாடுலஸ்குள்ளே இருந்தால் நான் ஆல்ரெடி சொன்னேன், மாடுலஸில் இருந்துச்சுன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் பொறுத்தவரை அது வந்து ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன். ஸோ சர்க்கிள் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா z மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு இருந்துச்சுன்னா இது வந்து ஏங்கிறது சென்டர் பாயிண்ட், ஆருங்கிறது ரேடியஸ். ஸோ இங்கே சென்டர் பாயிண்ட் என்ன நமக்கு 4,0. இப்போ சென்டர் இருந்தது 4,0. ஏன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் இதில் இமேஜினரி பார்ட் எதுவும் கிடையாது, அதனால் ரியல் பார்ட் மட்டும்தான். ஸோ 4,0. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ z இஸ் ஈக்குவல் டு 1 + 1 மைனஸ் 2i அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா z மைனஸ் 1 + 2iன்னு எழுதலாம் மாடுலஸ்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா. இப்போ இதுதான் இதோட சென்டர் பாயிண்ட் என்ன 1,2ன்னு எழுதலாம். இப்போ நமக்கு இதில் இமேஜினரி பார்ட் எதுவும் கிடையாது, அதனால் 4,0, ரேடியஸ் வந்து 1. ஸோ 4,0ங்கிறது என்ன இருக்குது, எங்கே இருக்கும் 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ 4,0ங்கிற பாயிண்ட் இது. அப்போ சர்க்கிளோட சென்டர் இது, ரேடியஸ் எவ்வளோ 1, ரேடியஸ் 1னா இந்த சைடு 1 அந்த சைடு 1. ஸோ யூ கேன் ட்ரா தி சர்க்கிள். இதுதான் இந்த ஈக்குவேஷனோட கர்வ், இதுதான் சர்க்கிள் ஈக்குவேஷன் வித் ரேடியஸ் 1 அண்ட் சென்டர் as 4,0. நெக்ஸ்ட் செக் பண்ணுங்கள் வெதர் இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா டினாமினேட்டரோட வேல்யூ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா z இஸ் ஈக்குவல் டு 6ன்னு ஒரு பால் இருக்குது, z இஸ் ஈக்குவல் டு 8ன்னு ஒன்று இருக்குது. இந்த ரெண்டு பாயிண்ட்டும் வெதர் இன்சைடு த கர்வ் இருக்கா அவுட் சைடு த கர்வ் இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ z இஸ் ஈக்குவல் டு 6ங்கிறது அவுட் சைடு த கர்வ், z இஸ் ஈக்குவல் டு 8 ஆல்சோ அவுட் சைடு தி கர்வ். இந்த மாதிரி அவுட் சைடு தி கர்வ் இருந்துச்சு அப்படின்னா என்னது, இதோட வேல்யூ டைரக்ட்லி 0. மேலே இருக்கிறது அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். ஏன் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன், e power zனா என்டையர் ஃபங்க்ஷன், ஹைப்பர்போலிக் sin hyperbolic function entire function, z square also polynomial, so whole thing is analytic. இது எல்லாமே அனாலிட்டிக், பட் இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே என்னது அவுட் சைடு த சர்க்கிள். ஸோ அது மேலே கொண்டு போனீங்கன்னா எல்லாமே அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் வந்துடும். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 0 ஃப்ரம் காச்சிஸ் இன்டெக்ரல் தியரம். காச்சிஸ் இன்டெக்ரல் தியரம் மூலயமா இந்த வேல்யூ வந்து 0. புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின், the value of integral cos 2πz divided by 2z minus 1 into z minus 3 dz, where c is a closed curve given by modulus of z is equal to 1. So this is a question. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டேர்ம் இருக்குது டினாமினேட்டரில். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு டேர்மும் வெதர் இந்த க்ளோஸ்டு கர்வுக்கு இன்சைடு இருக்கா அவுட் சைடு இருக்கான்னு செக் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த கர்வ் வரையணும். நம்ம இந்த கர்வ் என்ன கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் z = 1 அப்படின்னா சென்டர் 0,0 அண்ட் ரேடியஸ் 1. ஸோ ரேடியஸ் 1 இந்த சைடு, அந்த 1 மீன்ஸ் I 1. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்க. இப்போ ரெண்டு இது இருக்குது. இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா cos 2πz, இந்த 2-ஐ பொதுவாக வெளில எடுக்கலாம், மீன்ஸ் காமனாக வெளில எடுக்கலாம். z மைனஸ் 1/2. ஏன் இந்த மாதிரி நம்ம வெளில எடுக்கிறோம், நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் தி ஃபார்ம் z மைனஸ் ஏன்னு இருக்கணும். ஸோ அதனால் நம்ம வெளில எடுக்கிறோம். இப்போ செக் பண்ணுங்கள், இதில் வந்து 1/2ன்னு ஒரு ரூட் இருக்குது, 3ன்ற ஒரு ரூட் இருக்குது. 1/2ங்கிற ரூட்டு வந்து எங்கே இருக்குது, 1/2ங்கிறது இந்த சைடு இருக்குது. ஸோ இட் இஸ் இன்சைடு த சர்க்கிள், திஸ் இஸ் இன்சைடு த சர்க்கிள். இந்த z இஸ் ஈக்குவல் டு 3ங்கிறது எங்கே, இது வரைக்கும் 1 தான், 3னா சம்வேர் இங்கே போய்டும். ஸோ திஸ் டேர்ம் இஸ் அவுட் சைடு த சர்க்கிள். ஸோ இந்த டேர்ம் அப்படியே என்ன பண்ணோம், நியூமரேட்டர் கொண்டு போயிடணும். ஸோ இன்டெக்ரல் காஸ்
2 pi z divide by z minus 3 divide by 2 into z minus 1 by 2. இப்போ இது வந்து z minus a இருக்கா, z is equal to a. so f of z க்கு பதிலா f of a ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் நம்ம. so answer is 2 pi I f of a, f of z என்னது மேல இருக்க டேர்ம், ஸோ அதுக்கு பதிலா a ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். cos 2 pi z க்கு பதிலா என்னன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், 1 by 2 divide by z minus 3, z க்கு பதிலா 1 by 2 minus 3. ஸோ ஆல்ரெடி 2 வந்து வெளில இருக்கு. ஸோ இந்த 2-வை நான் நியூமரேட்டரில் எழுதிக்கிறேன், சரி டினாமினேட்டரில் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் 2 will be getting cancel. இதை நம்ம LCM எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும், cos, இந்த 2 will be getting cancel. cos பையோட வேல்யூ minus 1, ஸோ minus pi I divide by minus 5 by 2. minus will be getting cancelled. 2 pi I divide by 5. This is the correct answer. Next question number 23. The value of a contour integral modulus of z minus j is equal to 2 1 by z square plus 4 dz in the positive senses. ஸோ ஒன்றும் இல்லை, இதோட கர்வ் கொடுத்துட்டு இதோட இன்டெக்ரல் வேல்யூ கேட்குறாங்க. எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், ஜஸ்ட்டு ஃபார்முலா காச்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் வந்து இந்த கர்வுக்குள்ளே வருதான்னு செக் பண்ணணும். இட் இஸ் எ சர்க்கிள் ஈக்குவேஷன். ஸோ பிளாட் பண்ணோம் அப்படின்னா இதோட சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா 0,1 0,1ங்கிறது எங்கே இருக்கும், 0,1ங்கிறது y ஆக்சிஸில், x axis 0 and y axis 1. this is a 0,1 and the radius is 2. இங்கே 1 மைனஸில் 1, ஸோ 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி வரும். ஸோ நமக்கு போல்ஸ் என்னென்ன இருக்குது, இன்டெக்ரல் z ஸ்கொயர் ப்ளஸ் 4 equal to 0, z ஸ்கொயர் is equal to minus 4, z is equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் 2iன்னு வரும். ஸோ ப்ளஸ் 2iங்கிறது எங்கே இருக்குது, ப்ளஸ் 2i அப்படிங்கிறது இது ப்ளஸ் i, ப்ளஸ் 2iங்கிறது இன்சைட் த சர்க்கிள். ஸோ ஒரு போல் ப்ளஸ் z இஸ் ஈக்குவல் டு 2i அப்படிங்கிறது இன்சைட் த சர்க்கிள் இருக்குது. மைனஸ் 2i இங்கே பாருங்கள், இது வந்து i மைனஸ் 2iங்கிறது கீழே இருக்குது. ஸோ 1 இஸ் அவுட் சைட் த சர்க்கிள். அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா z இஸ் ஈக்குவல் டு z ப்ளஸ் 2i z minus 2i z minus 2i. ஸோ இதில் எந்த டேர்ம் வந்து நமக்கு இன்சைட் இருக்குது, z is equal to minus 2iங்கிறது அவுட் சைட் த சர்க்கிள், z is equal to minus 2iனா இது. ஸோ அதை அந்த டேர்ம் என்ன பண்ணோம் அப்படின்னா நியூமரேட்டர் கொண்டு போயிடணும். ஸோ அப்படி கொண்டு போனீங்கன்னா 1 by z plus 2i divide by z minus 2i. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இதுதான் ஃபங்க்ஷன். 1ங்கிறது f of z கிடையாது. எந்த டேர்ம் வந்து நம்ம அவுட் சைடு த சர்க்கிள் அனுச்சோ அதை நியூமரேட்டர் கொண்டு போயிடணும். இப்போ இந்த ஹோல் டேர்ம் வந்து f of z, இதை வச்சு மட்டும்தான் நம்ம சால்வ் பண்ணணும். இப்போது z வேல்யூ என்ன, இதுலேருந்து 2i, ஜஸ்ட்டு வாட் இஸ் த ஃபார்முலா, 2 pi I இன்டூ f of a. f of a என்ன இங்கே, தட் இஸ் z பதிலாக 2i plus 2i. ஸோ ஆன்சர் இஸ் 2 pi I into 1 by 4i. So I will be getting cancelled, 2 and 4 will be getting cancelled. Remaining answer is pi by 2. எப்போதுமே இந்த ரெண்டு பாயிண்ட்ல எந்த பாயிண்ட் வந்து இன்சைடு த சர்க்கிள் இருக்கோ அதை வந்து நீங்கள் கீழே நியூமரேட்டர்லேயே டினாமினேட்டர்லேயே வச்சுக்கணும். எது வந்து அவுட் சைடு த சர்க்கிள் இருக்கோ அதை நியூமரேட்டர் கொண்டு போயிடணும். ஸோ ஃபங்க்ஷனே சேஞ்ச் ஆகிடும். முன்னாடி ஃபங்க்ஷன் வந்து 1ன்னு இருந்துச்சு, இப்போ என்ன ஆயிடுச்சு, f of z வந்து 1 by z plus 2iன்னு மாறிடும். ஸோ your answer is pi by 2 for this problem. Okay, next question பார்ப்போம். evaluate integral z bar divided by z dz along a unit circle modulus of z is equal to 1. So integral z bar divided by z dz அப்படி கொடுத்துருக்காங்க. z பாரோட வேல்யூ x minus iy, z வேல்யூ x plus iy. ஸோ சம்திங் ஏதோ
நம்ம டைரெக்டாக சால்வ் பண்ண முடியாது, டைரெக்டாக d power z ஆல் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் இன்டகிரேட் பண்ண முடியாது. ஸோ வாட் வி ஹாவ் டு டூ இஸ் ஜஸ்ட் யூ வாண்ட் டு கன்வெர்ட் திஸ் இன்டு போலார் ஃபார்ம். ஸோ z அப்படின்னா என்ன, r e பவர் i theta, z bar அப்படின்னா r e பவர் மைனஸ் i theta. இது r ஓட வேல்யூ வந்து 1, ஸோ e பவர் i theta e பவர் மைனஸ் i theta. ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் தட் வேல்யூ. அப்புறம் இங்கே dz க்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரம் ஹியர் dz இஸ் ஈக்குவல் டு i e பவர், அதாவது இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ஒரு டைம். ஸோ i e பவர் i theta into d theta. So substitute the value here, integral e power minus i theta instead of z bar, z க்கு பதிலா e power i theta, dz க்கு பதிலா i into e power i theta d theta. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா e power i theta will be getting cancelled. ரிமைனிங் என்ன இருக்குது, ஐங்கிறது கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துருங்க. இன்டெக்ரல் e பவர் மைனஸ் ஐ தீட்டா இன்ட்டு டி தீட்டா, இதை இன்டெகிரேட் பண்ணிங்க அப்படின்னா i இன்ட்டு e பவர் ஐ தீட்டா டிவைட் பை மைனஸ் ஐ. இப்போ நமக்கு லிமிட் என்ன அப்படின்ற கேள்வி வருது. லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யூனிட் சர்க்கிள், நம்ம என்ன எடுக்கிறோம், தீட்டாவை பொறுத்து யூனிட் சர்க்கிள். ஸோ தீட்டாவை பொறுத்து நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து 0ல் ஸ்டார்ட் பண்ணி சர்க்கிள் ஃபுல் சர்க்கிள் அப்படின்னா எங்கே முடியுது, 2π முடியுது. ஸோ த லிமிட் இஸ் 0 to from here 0 to 2π. So 0 to 2π, 0 to 2π. Just I cancel ஆகிடும். ரிமைனிங் இருக்கிற டேர்ம் என்னது, மைனஸ் e பவர் மைனஸ் ஐ தீட்டா அப்படி எழுதுறான், காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா அப்படின்னு எழுதுறான். லிமிட் என்ன நமக்கு 0 to 2π. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. காஸ் 2π ஓட வேல்யூ என்ன 1 மைனஸ் சைன் 2π வேல்யூ 0. ஸோ 0 மைனஸ் லோயர் லிமிட் காஸ் 0 வேல்யூ 1, சைன் 0 வேல்யூ 0. ஸோ ஆன்சர் இஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா -1, இந்த -0 இருக்காது. ஸோ -1 + 1 கேன்சல் ஆகிடும். ஆன்சர் இஸ் 0. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி மெத்தட் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். இதே ப்ராப்ளமை நான் இன்னொரு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, செகண்ட் மெத்தட் 2 எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, z பார் டிவைட் பை z dz கொடுத்துருக்காங்க இல்லையா, இன்டெக்ரல் z பார் டிவைட் பை z dzன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மேலே இருக்கிறது என்னது z பார். ஸோ அந்த z பாரை எலிமினேட் பண்ணுறதுக்காக மேலேயும் கீழேயும் z-ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். மேலேயும் கீழேயும் z-ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்படி பண்ண அப்படின்னா மேலே உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி தெரியும். z பார் இன்ட்டு z வேல்யூ என்ன, மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் டிவைட் பை கீழே z இன்ட்டு z ஸ்கொயர் dz, இங்கே இன்டெக்ரல். சரியா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடுலஸ் ஆஃப் z வேல்யூ ஆல்ரெடி they have given as 1. So 1 divided by z square integral dz. சரியா? இப்போ இதை பாருங்க, காட்சி இது வந்து எப்படி இருக்கு, காட்சி இன்டெக்ரல் தியரம் யூஸ் பண்ணலாம். இதுக்கு காட்சி இன்டெக்ரல் தியரம் யூஸ் பண்ணீங்கன்னா எப்படி சால்வ் பண்ணலாம், சரி காட்சி இன்டெக்ரல் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ 1 மைனஸ் z 0 ஹோல் ஸ்கொயர், அப்போ நமக்கு என்னது ரூட் என்ன 0 f ஆஃப் z பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். பட் இங்கே என்ன இருக்குது, 2ன்ற பவர் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணணும், டெரிவேட்டிவ் டேர்ம்னா எப்படி சால்வ் பண்ணுறது, வாட் இஸ் த ஃபார்முலா, 2πi, தட் இஸ் இன்டெக்ரல் f ஆஃப் z இன்டு dz z மைனஸ் a ஹோல் பவர் n அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா 2πi டிவைட் பை n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் f ஆஃப் n மைனஸ் 1 a. சரியா? இப்போது இதில் பாருங்கள், என்னோட வேல்யூ என்ன, என்னோட வேல்யூ 2 இருக்கு. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2πi, ஓகே, 2க்கு பதிலாக 1 ஃபேக்டோரியல் 1 தான். இந்த இடத்துல என்ன வரும், f டேஷ் ஆஃப் a அப்படின்னு வரும். ஆல்ரெடி இங்கே f ஆஃப் வேல்யூ என்ன இருக்குது, f ஆஃப் z வந்து 1. அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், கான்ஸ்டன்ட் 1ங்கிறது கான்ஸ்டன்ட், டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 0 வரும். ஸோ திஸ் என்டையர் வேல்யூ வில் பிகம்
0. ஸோ நமக்கு மெத்தட் 1லையும் மெத்தட் 2லையும் சேம் ஆன்சர் வருது. எந்த மெத்தடில் வேணால் நீங்கள் சால்வ் பண்ணலாம், both are correct. And one more thing, from this formula you can observe that integral f of z dz means integral value will become 0, is becoming 0, right? Integral value என்ன ஆகுது, 0 ஆகுது. We have one theorem called Cauchy's integral theorem. அந்த தியரம் படி என்ன சொல்றாங்க, if f of z dz means integral f of z dz இதுல f of z வந்து analytic அப்படினா then you can tell equal to 0. இதுல f of z வந்து analytically இருந்துச்சு அப்படினா then this integral value will become 0. இங்க பாத்தீங்க 0 வந்திருக்கு. ஸோ இந்த f of zங்கிற ஃபங்க்ஷன் வந்து என்ன, அனலிட்டிக் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொன்னீங்கன்னா தப்பு, சரிங்களா? ஏன் அப்படின்னு கேட்டீங்க, ஏன் தப்பு அப்படின்னா 0 தான் வருதே, நம்ம f of z வந்து அனலிட்டிக் தானே. அப்படி கிடையாது. f of z அனலிட்டிக் அப்படின்னா இது 0, இது 0வா இருந்தா அனலிட்டிக் கிடையாது. ரிவர்ஸ் இஸ் நீட் நாட் டு பி ட்ரூ. பட் f of z அனலிட்டிக்கா இருந்தா இது கரெக்ட். f of z அனலிட்டிக்னா 0, ஆனா இது 0வா இருந்துச்சுன்னா f of z அனலிட்டிக்கா தான் இருக்கணுங்கிறது கிடையாது. ஸோ இது வந்து அனலிட்டிக் கிடையாது. இந்த 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 ப்ராப்ளமை பொறுத்தவரையும் z bar divided by z வந்து அனலிட்டிக் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25. The value of closed integral 1 by 1 plus z square into dz where c is a contour z minus I by 2 equal to 1. This is one circle equation with center 0, 1 by 2 and radius as 1. First இதை plot பண்ணுங்க. So 0, 1 by 2 அப்படின்னா 0, 1 by 2 somewhere here. This is 1, 2, I. Okay, so 0, 1 by 2 na somewhere இங்கே வரும். So radius இந்த 1. So உங்கள் சர்க்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வரும். This is a circle equation for this z minus I by 2 is equal to 1. So next என்ன பண்ணணும், போல்ஸ் செக் பண்ணுங்க. So 1 plus z square is equal to 0. z ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா -1, z is equal to plus or minus I. So plus I அப்படிங்கிறது inside the circle but minus I-ங்கிறது outside the circle. So என்ன பண்ணோம், இந்த minus I, so இது எப்படி எழுதலாம், 1 by z plus I z minus I ன்னு எழுதலாம் into dz. So இந்த minus I-ங்கிறது outside the circle இருக்கு. So minus I னா இந்த term, அதை என்ன பண்ணுங்க, நியூமரேட்டர் கொண்டு போ, z plus I divide by z minus I. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், Cauchy's integral formula யூஸ் பண்ணோம். ஜஸ்ட் 2 pi I into f of a. f of a என்ன, 1 by z-க்கு பதிலாக வேல்யூ என்ன சொல்லிடுவோம், I. ஸோ I plus I. ஸோ 2i, 2i cancel, remaining answer is pi. So your answer is pi for this problem. Next question பார்ப்போம். Using Cauchy's integral theorem, the value of integral z cube minus 6 divided by 3z minus I into dz where c is modulus of z1. இப்போ integral z minus a f of a z divided by z minus a format இருக்கு. So we can use the Cauchy's integral formula. So Cauchy's integral formula யூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து எப்படி இருக்கணும், equation of the form integral f of z divided by z minus a into dzங்கிற ஃபார்மேட்டில் இருக்கணும். அந்த z க்கு முன்னாடி எந்த ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கக்கூடாது. ஸோ என்ன பண்ணணும், அந்த 3 நம்ம எலிமினேட் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 காமனாக வெளில எடுத்துருவேன். z minus I by 3 மேலே என்ன இருக்குது நமக்கு, z cube minus 6, இங்கே வந்து என்னது integral to dz. சரிங்களா? This is by using Cauchy integral formula. நெக்ஸ்ட்டு இந்த 3 வந்து காமனாக வெளில எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா you need to substitute this value here, that is formula என்ன, 2 pi I f of z-க்கு பதிலாக I by 3 ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போது நெக்ஸ்ட்டு 2 pi I இங்கே f of z-ங்கிறது என்ன, z cube minus 6. ஸோ அதுக்கு z-க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், I by 3 whole cube
minus 6. So by 1 ஒரு 3 இருக்குது மறந்துடாதீங்க, டிவைட் பையில் ஒரு 3 இருக்குது. ஸோ அந்த 3 நம்ம கொண்டு வரணும். ஸோ by 3 இதை உள்ளே பெருக்கினீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 pi I by 3 I cube வேல்யூ minus I by 27 by minus 6. இப்போது 2 pi I into I square value is minus 1, already one minus is there, so plus 2 pi divided by 81, 27 into 3 is 81. next இதை உள்ள பெருக்குங்க, multiply பண்ணிங்க அப்படின்னா 12 pi I by 3. ஸோ இதை அடிச்சிங்க அப்படின்னா என்ன வரும் 4. ஸோ 2 pi divided by 81 minus 4 pi I. This is the answer. Whichever the option we are having this 2 pi divided by 81 minus 4 pi I, that is a correct answer. Next question, the integral f of z dz evaluated around the unit circle அப்படினா z is equal to modulus of z is equal to 1, evaluated around the unit circle on the complex plane for f of z cos z divide by z. ஸோ இந்த ப்ராப்ளம்னா சிம்பிள் ப்ராப்ளம், யூ கேன் சால்வ். நான் டைம் தரேன், ஒரு நிமிஷம் டைம் தரேன், சால்வ் பண்ணுங்கள். திஸ் இஸ் அ ப்ரீவியஸ் இயர் கேட் கொஸ்டின். எப்படி சால்வ் பண்ணுறது? சேம் காச்சி இன்டெக்ரல் ஃபார்முலா என்ன பண்ணணும்? ஸோ பை யூஸிங் காச்சி இன்டெக்ரல் ஃபார்முலா, வாட் இஸ் 2 pi I f of போல் என்ன 0 மீன்ஸ் f of z இது. ஸோ 2 pi I cos 0 வேல்யூ 1. ஸோ ஆன்சர் இஸ் 2 pi I.